எங்கள் குலதெய்வமே போற்றி போற்றி. குலத்தை காக்கும் குல தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு மிகுந்த குல தெய்வம் யாருடைய வீட்டிற்கு விரும்பி ஆர்வத்தோடு அந்த வீட்டுக்குள் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்ல, குல தெய்வம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த 5 அறிகுறிகள் தெரிந்தே தீரும். அடுத்த வகையில் பார்த்தோன்னா, எந்த நாளில் குலதெய்வ கோயிலுக்கு போனோன்னா நம்ம வேண்டுதல்கள் உடனுக்குடன் நிறைவேறும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் YT யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். குல தெய்வம், நம்ம குலத்தையே காக்கக்கூடிய குல தெய்வத்தை வாழையடி வாழையாக நம்ம வணங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட குல தெய்வம் நம் வீட்டில் நம்மோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சில விஷயங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆர்வம் நம்மள பல பேருக்கு இருக்குது. குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கான நம்ம திருப்தி படுத்துகிறோமா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். அதைவிட முக்கியமான ஒன்று, குலதெய்வம் அப்படின்னு அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கும் நம்ம எல்லார் வீட்டுக்குமே குலதெய்வம் வரும். ஆனால் விரும்பி வரக்கூடிய வீடுகள் அப்படின்னு சில வீடுகள் இருக்குது. அப்படி யார் வீட்டிற்கு குலதெய்வம் ரொம்பவே ஆர்வமோட ஆசையோட விருப்பப்பட்டு வரும் அப்படிங்கிறத இதை தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வம் நம் வீட்டுக்கு வந்தாலும் விரும்பி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோன்னா நிலை வாசல். அந்த நிலை வாசலில் இருந்து வீட்டுக்குள் வரும் தீய சக்திகளை தடுத்து நிறுத்துவதும் நல்ல சக்திகளை உள்ளே அனுப்புவதற்கும் ஒரு காவல் தெய்வமாகவே நிலை வாசலில் உட்கார்ந்து அருள் புரிபவங்க தான் இந்த குல தெய்வம். அப்படியாப்பட்ட அந்த குல தெய்வம் இருக்கும் அந்த இடத்தை, பூஜை அறையை நம்ம எவ்வளவு சுத்தபத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளவு சுத்தமாகவும் அவ்வளவு மங்களகரமாகவும் நறுமணமிக்கமாகவும் அந்த நிலை வாசல் படியை யார் ஒரு வீட்டில் வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டிற்கு குலதெய்வம் விரும்பி வரும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. நிலை வாசல் பூஜை அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையான பூஜை. தினமுமே காலையில் எழுந்து நிலை வாசலை சுத்தம் செய்து அழகாக பன்னீரால் துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த மங்களகரமான மஞ்சளின் வாசனைக்கு நிச்சயமாக குலதெய்வம் வீட்டிற்குள் விரும்பி வரும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அழகாக அந்த நிலை வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்கள் வைத்து முடிந்தவரை தினமுமே நிலை வாசலுக்கு நெய்வேத்தியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வைக்க வேண்டும். நம் வீட்டில் நம் காவல் தெய்வமாக இருக்கும் நிலை வாசலில் இருக்கும் குலதெய்வத்திற்கு ஒரு சுட்டு பாலோ அல்லது கற்கண்டு சிறிய கட்டியோ வெள்ளக்கட்டியோ ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக இருபுறமும் நிலைவாசலில் வைப்பது அப்படிங்கிறது மிக ஒரு அற்புதமான பலனை நமக்கு பெற்றுத்தரும். குலதெய்வம் நம்ம வீட்டு நோக்கி விரும்பி வருவதற்கான வாய்ப்பாகவே அமையும். தினமுமே இதை செய்யலாம். முடியாதவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் அந்த நிலை வாசல் பூஜை அப்படிங்கிறது தவறாமல் செய்து குலதெய்வம் நம் வீட்டுக்குள் விரும்பி வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் குலதெய்வத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். குலதெய்வத்தின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு விரும்பி வந்துட்டாங்க அப்படின்னா குலதெய்வம் இருப்பதற்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த 5 அறிகுறிகள் கண்டிப்பாக தெரியும். முதல்ல பார்த்தோன்னா, குல தெய்வம் அப்படிங்கிறவங்க நமக்கு விருப்பமான கடவுள்கள் சிவன், விஷ்ணு, லக்ஷ்மி, பிரம்மா, ஹனுமான் இப்படி யாராக இருந்தாலும் நம்ம கேட்காமலேயே ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வங்கள் தான் இந்த குல தெய்வங்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. நம்ம முன்னோர்கள் வாழையடி வாழையாக வணங்கிக்கிட்டு வந்த தெய்வம் தான் இந்த குல தெய்வம். உண்மையாக சொல்ல போனோன்னா, நம்ம விரும்பக்கூடிய கடவுள்களிடம் பிரார்த்தனை வைக்கும் பொழுது, நம்ம இஷ்ட தெய்வத்திடம் கூட நம்ம பிரார்த்தனை வைக்கும் பொழுது அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கு அப்படிங்கிறத இந்த குல தெய்வத்தின் உத்தரவு கேட்டு தான் அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறது முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த குல தெய்வங்கள் நம் வீட்டில் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத சாதாரணமாக சில அறிகுறிகளை வைத்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீட்டில் வறுமை, பணக்கஷ்டம் இது போன்ற சிக்கல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க, அங்காளி பங்காளிங்களோடு சேர்ந்து வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு செய்து
கண்டிப்பாக அங்கே செய்ய வேண்டிய வழிமுறைகள், படையலிப்பது, பொங்கல் வைப்பது, துணிமணிகள் வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்களை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு அங்கே வரும் பிரார்த்தனை செய்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அப்படியாப்பட்ட குலதெய்வம் நம் வீட்டில் இருந்து நமக்கு அருள் புரிகிறாங்க அப்படிங்கிறத சில அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக இந்த 5 அறிகுறிகள் கண்டிப்பாக தெரியும். அதில் முதலாக பார்த்தோன்னா, பூஜை அறையில் தீபம் நம்ம வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு பூஜை செய்து விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கு எப்போதும் போது இல்லாமல் ரொம்பவே பிரகாசமாகவும் கொழுந்து விட்டு உயர உயர எரிகிறது அப்படின்னா அந்த தீபத்தை வளர்த்து கொண்டிருப்பதே நம்ம குல தெய்வம்தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நம்ம எப்பொழுதும் போல் இல்லாமல் தீபம் ரொம்பவே பிரகாசமாக ஒரு ஜோதிமயமாக எரிஞ்சிச்சினாலே குலதெய்வம் நம் வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல் அறிகுறியாக எடுத்துக்கலாம். இரண்டாவது அறிகுறியாக பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் சந்தனம் பயன்படுத்தியிருக்கவே மாட்டோம், பூஜை அறையில் கூட அதை பயன்படுத்தியிருக்க மாட்டோம். ஆனாலும் பார்த்தோன்னா திடீர்னு சந்தனத்தின் நறுமணம் நம்ம வீட்டில் வீசுது அப்படின்னா, அது மட்டும் அல்ல, சந்தனம், வியூபூதி, நறுமணமிக்க மலர்களின் நறுமணம் திடீர்னு நம்ம வீட்டில் வீசுது அப்படின்னா குலதெய்வம் நம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அடுத்த வகையில் பார்த்தோன்னா, எலுமிச்சை பழம் நம்ம பல கோயில்களுக்கு சென்று வரும் பொழுது பிரசாதமாக கொடுத்து அதை வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த எலுமிச்சை பழம் நம்ம வீட்டில் நிலைவாசல்லோ அல்லது பூஜை அறையிலோ நம்ம வைத்திருப்போம். அப்படி வைக்கப்பட்ட எலுமிச்சை பழ நாட்கள் செல்ல செல்ல சுருங்கி காய்ந்து போகுது அப்படின்னா குல தெய்வத்தின் நடமாட்டம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். காய்ந்து போகாமல் அழுகி போகுது அப்படின்னா சில துர்சக்திகள் வீட்டில் இருப்பதாக முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் பொதுவாகவே பார்த்தோன்னா குல தெய்வம் இருக்கும் வீட்டில் அந்த எலுமிச்சை பழங்கிறது காய்ந்து சுருங்கி தான் போகும். இந்த அறிகுறியை வைத்து நம்ம தெளிவாகவே புரிந்து கொள்ளலாம். அடுத்த வகையில் பார்த்தோன்னா, சில சமயத்தில் நம்ம வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த நல்ல காரியங்கள் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது யாராவது ஒரு ரூபமாக குலதெய்வத்தின் பிரசாதமோ அல்லது ஏதாவது ஒரு கோயில் பிரசாதம் நம்ம வீட்டுக்கு வரும் மாதிரி நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த வீட்டில் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். நம்ம நல்ல விஷயம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது யார் மூலமாக கோவிலிருந்து பூ கொண்டு வந்திருக்கேன், பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வருவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடந்ததுன்னா குல தெய்வம் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்குது, நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதி செய்து கொள்ளலாம். அதே போல் கடைசி விஷயமாக நம்ம நல்ல விஷயங்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த முடிவு எடுக்கலாமா அப்படின்னு நம்ம குழப்பத்தில் இருக்கும் பொழுது பல்லியின் சத்தம் ஏதாவது ஒரு திசையிலிருந்து நம்ம வீட்டில் கேட்டுச்சுனாலே கண்டிப்பாக குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களோட ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அது மட்டும் அல்ல, நம்ம வேண்டுதல்கள் உடனுக்குடன் நிறைவேறணும், நம்ம வைத்த வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறணும் அப்படின்னா கண்டிப்பாக பௌர்ணமி நாளில் நிறைந்த பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு யார் ஒருவர் போகிறார்களோ அவங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னு பார்த்தோன்னா முழு பௌர்ணமி அன்னைக்கு புண்ணிய ஆத்மாக்கள் எல்லாமே ஒன்று சேரும். அந்த புண்ணிய ஆத்மாக்களோடு சேர்ந்து நாமும் ஒன்று சேரும் பொழுது அவங்க ஆத்மாவாக இருப்பாங்க, நம்ம உயிரோடு இருப்போம். அப்படி அவங்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான அற்புதமான நாள் என்னன்னு பார்த்தோன்னா பௌர்ணமி. அந்த நாளில் முடிந்தவரை குலதெய்வ கோயிலுக்கு போய் நம் பிரார்த்தனை அனைத்தையும் ஈடேற்றி கொள்ளலாம். கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து காணிக்கை முடிச்சை போட்டு குலதெய்வத்திடம் பிரார்த்தனையை மனதார வைத்து வேண்டிக் கொண்டுங்கள். ஏதாவது ஒரு நைவேத்தியம் குலதெய்வத்துக்கு வைத்து வேண்டிக் கொண்டு அந்த முடிச்சை குலதெய்வ கோயிலுக்கு போகும் பொழுது உண்டியலில் செலுத்தி இந்த மாதிரி விஷயங்களை குலதெய்வத்தை மறக்காமல் நினைத்து தினம் தினம் வழிபட்டு வருபவர்களின் வாழ்வு அப்படிங்கிறது எப்பொழுதுமே பிரம்மாண்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே அவர்களுக்கு இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.